நடிகர் சங்கத்துல பாண்டவர் அணியினர் வெற்றி பெற்ற உடனேயே நிறைய புதிய அதிரடியான சில விஷயங்களை எடுத்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாள் நடிகர் சங்க தலைவர் சரத்குமார், பொதுச் செயலாளர் ராதா ரவி இவங்க செய்த சில முறைகேடுகள், அதுக்கு சம்பந்தப்பட்ட கணக்குகளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் சரிவர விளக்கங்கள் கொடுக்காததால ரெண்டு பேரையும் இடைநீக்கமும் செஞ்சாங்க. இந்த வழக்கு நீதிமன்றத்துல இருக்கும்போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் நடந்துச்சு. இதுல பாண்டவர் அணியினர், புதிய நிர்வாகிகள், பழைய நிர்வாகிகள் எல்லாருமே கலந்துகிட்டாங்க. அவங்களுக்கு நடுவுல சில சலசலப்பும் ஏற்பட்டுச்சு. ஆனா அந்த பொதுக்கூட்டத்துல சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. அதுல முக்கியமான தீர்மானம் என்ன அப்படின்னா, நடிகர் சரத்குமார், ராதா ரவி ரெண்டு பேரையுமே நிரந்தரமா சங்கத்தோட உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது தான். ஆனா இதுக்கு முன்னாடியே இந்த மீட்டிங்ல நாங்களும் கலந்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு மனு ஒண்ணு நடிகர் ராதா ரவியும் சரத்குமாரும் கோர்ட்ல கொடுத்திருந்தாங்க. ஆனா இதனோட ஹியரிங்க 28ஆம் தேதி தள்ளி வச்சிட்டதுனால 27ஆம் தேதி நடந்த இந்த பொதுக்குழு கூட்டத்துல ரெண்டு பேராலையும் கலந்து கொள்ள முடியல. இதுக்கு பல எதிர்ப்புகளோ பல எதிர்குரல்களும் வந்துச்சு. ஆனா இது எதையுமே கண்டுக்காம கதவை மூடிட்டு அந்த மீட்டிங்கை நடத்தினாங்க. சினிமாவில் உள்ள ஒரு சில தரப்பினர் இதுக்கு என்ன கமெண்ட் கொடுக்கறாங்க அப்படின்னா, விஷால் அணியினரும் சரத்குமார் அணியினரும் தொடர்ந்து இதே மாதிரி எதிரெதிராவே இருந்தாங்க அப்படின்னாலும் நடிகர் ராதா ரவி, நடிகர் சரத்குமார் நிரந்தரமா இந்த உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துருச்சுன்னா கண்டிப்பா இப்ப இருக்கிற தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு எதிரா இன்னொரு நடிகர் சங்கம் உருவாகும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட அரசியல்ல நடக்கிற மாதிரியே இருக்கு. அரசியல்ல தான் புதுசா சீட்டுக்கு வந்தவங்க இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறத தோண்டி எடுத்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்ப நடிகர் சங்கத்துக்குள்ளேயும் இது வந்துருச்சு அப்படிங்கறதால இதுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் வரப்போகுது அப்படிங்கறது தெரியல. இதுக்கு நடுவுல கோர்ட்ல ஹியரிங்க்கு வந்த வழக்கு, இதுல நடிகர் ராதா ரவி, சரத்குமார் இவங்களோட நிரந்தரமான நீக்கம் செல்லுமா செல்லாதா அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. நடிகர் சங்கம் சார்பா வக்கீல் என்ன சொன்னாரு அப்படின்னா, நடிகர் சரத்குமார், ராதா ரவி ரெண்டு பேரும் தற்காலிகமா நடிகர் சங்கத்துல இருந்து நீக்கம் செய்யப்பட்டாங்க. ஆனா இப்போ நேத்து நடந்த ஆண்டு பொதுக்குழு கூட்டத்துல இவங்க ரெண்டு பேரையும் நிரந்தரமா சங்கத்தோட உறுப்பினர் பதவியில இருந்து நீக்கிட்டாங்க. அதனால இடைநீக்கம் செய்யப்பட்ட உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட இந்த வழக்கு காலாவதி ஆயிட்டதுனால இந்த வழக்கை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்னு சொன்னதுக்கு நீதிபதி என்ன சொன்னார்னா, இந்த விஷயத்த காலையில தான் கேள்விப்பட்டேன். இவங்க ரெண்டு பேரும் நிரந்தரமா நீக்கம் செய்யப்பட்டதால இடைநீக்கத்தை எதிர்த்து இவங்க போட்ட கேஸ் நிலுவையில வைக்க முடியாது. அதனால இந்த வழக்கை இதோட முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா நடிகர் ராதா ரவியும் சரத்குமாரும் நிரந்தரமா நீக்கம் செய்யப்பட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்டா, நடிகர் சங்கம் பிறப்பித்த இந்த உத்தரவை எதிர்த்து நடிகர் சரத்குமார், ராதா ரவி புதிய வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆல்ரெடி சரத்குமார் சொல்லியிருந்தாரு, சட்ட ரீதியா நாங்க எல்லாத்தையும் சந்திச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கண்டிப்பா வழக்கு தொடர்ந்து இதுல தங்களுக்கான பதவியை தக்க வச்சுப்பாங்களா இல்ல புதிய நடிகர் சங்கத்தை உருவாக்குவாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணும். அப்படி இல்ல, வசதி ஒரு வயசாளி பாவம், ஒருத்தங்களும் ஒருத்தர் ஸ்கைப்ல பேசிட்டாரு, இன்னொருத்தர் பேச முடியாம இருக்காரு. பம்பாய்க்கெல்லாம் போய் அவர் படத்தை ஆடியோ வெளியிடுவார், ஆனால் பொதுக்குழுக்கு வரமாட்டார்.